மச்சான் டேய், இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த பார்க்கை சுற்றி சுற்றி காட்டுவ? டேய், நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்க, நான் எனக்கானவளுக்காண்டி வந்திருக்கேன். ஏய், இந்த வாய்க்கெலாம் உனக்கு 8 பேர் தான் வரப்போகுது. டேய், ஒரு பொண்ணை அட்டு ஃபிகர்னு சொல்லாதடா, ஒரு பொண்ணா பாருங்கடா. எப்பா எப்பா சாமி, சரிடா சரி. அதான் உங்கள் ஆள், அவங்க எப்போ சார் வருவாங்க? அவங்க மட்டும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் சுமாராக மட்டும் இருக்கிறேன்டி, அப்புறம் உனக்கு இருக்கு. டேய், சுமாராக இருந்தாலும் நான் தானே பார்த்துக்க போகிறேன், அப்புறம் எதுக்கு உனக்கு அவளை? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க. பார்ப்போம், காத்திருப்போம். ஆக்சுவலாக எல்லாருமே சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது. நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். அந்த விஷயம் அழகாக இருக்கிறதுனால பிடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கனால மட்டும்தான் அழகாக தெரியுது. அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் புரியும் போது எல்லாருக்குமே எல்லாமே அழகாக தாங்க தெரியும். சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் அவள் இப்படி தான் இருக்கான்ற எக்ஸைட்மெண்ட் மட்டும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அவளாக இருக்குமோன்னு ஒவ்வொருத்தங்களா பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இருக்காது. அஜய், நீங்க? ஐம் திவிஷா. சூப்பர் மச்சான். சரா என்ன எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக உங்கள் பேஜை நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறேங்க. ஒரு வாட்டி சில்ட்ரன்ஸ் டே அப்போது உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ கூட போட்டிங்களே, நீங்கள் கூட நிறையா லைக் வரலாம் டெலீட் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் அதை அப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். அதை வச்சு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்போக்கும் இப்போக்கும் குறுந்தாடி, பூனை மீசை, இது 2த்தையும் எடுத்து இப்போ பார்த்தா கூட அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. என்ன ஒரு 10 வயசு என்ன குழந்த மாதிரி இருக்கீங்க. பார்க்க மட்டும் இல்லை, மனசும் குழந்த மாதிரி தான். ஓகே ஓகே. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு ஃபேன் பேசணும்னு சொன்னாங்க. இந்தாங்க பேசுங்க. ஃபேனா? என்கிட்டயா? பேசுங்க. ஹலோ தம்பி, கேக்குதா? ஹலோ தங்க நிறைய மீன் பேஜ் நீதான் வச்சிருக்கியாப்பா? ஆமாம்மா. ஐயோ, அதை பார்த்து சிரிக்காத நாளே இல்லப்பா. எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதி பொழுது அதுல தான்ப்பா ஓடுது. வாழ்த்துக்கள்ப்பா. நியூஸ்லலாம் உன்னை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா. நிச்சயம் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் தம்பி, சரியா? கண்டிப்பாம்மா. பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேம்மா. எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எங்கள் அம்மா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் டெய்லியும் 6 மணிக்கு ஒரு போஸ்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து எங்கள் அம்மா சிரிக்காத நாளே இல்லை. என்னாச்சு? நான் டெய்லியும் போடுற மீமை மற்றவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணுறதை கேட்கும்போது ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குல்ல மேடம்? உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? எனக்கு உங்கள் அப்பா போல் பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படிங்களா சார்? உங்கள் வாய் உங்கள் உருட்டு, நீங்கள் உருட்டுறீங்க. என்ன நம்பிக்கிட்டே போடுறா. போகலாமா? போகலாமே. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எதுக்கு இதெல்லாம்? உனக்கு என்ன பிடிக்கும்? ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ. ஆ. அண்ணா, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க. அது எடுங்க, அந்த சைடில், அதான் அந்த 4th லாஸ்ட்டில். அண்ணா, இது ஓப்பன் பண்ணுங்க.
இது ஓகே தானே? ஆ ஆ, ஆ ஓகே. ஆனால் இதை பேக் பண்ணிடுங்க. ம் அப்புறம் சாருக்கு டே எப்படி போச்சு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணங்க. ஏன்? பின்ன உங்களை ஏன் இவ்வளோ நாள் பார்க்கலன்னு சொல்லி சோகமாக ஃபீல் பண்ணங்க. பார்த்ததுக்கப்புறம் சோகங்கிற வார்த்தையே மறந்த மாதிரி ஃபீல் பண்ணங்க. இனிமே நான் உங்களை இப்படி தான் நல்லா பார்த்துக்க போகிறேன் மீம் கிரியேட்டர் சார். என்னாச்சு? இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி இந்த லவ்வெல்லாம்? நான் தாங்க நீங்கள். புரியலல்ல? என்னை நானே பார்த்தேங்க உங்களோட மீம் பேஜில். நான் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்களோட பேஜில் மீமாக அப்லோட் பண்ணுவீங்க. அப்போலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா இது நம்மள மாதிரியே ஒரு பர்சன் இருக்க முடியுமா அப்படின்னு உங்கள் மீம்ஸை பார்த்து சிரிச்சிருக்கேன். ஒருவேளை இவங்க தான் நமக்கானவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நிறையா வாட்டி தோணியிருக்கு. இப்படியாச்சும் உங்கள் நம்பரை தேடி கண்டுபிடிக்கணும்னு பயங்கர ஆர்வமாக இருந்தேன். ஆனால் உங்கள் நம்பரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்போ தான் உங்களோட மீம் பேஜை பற்றி நியூஸில் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டி இன்னும் அதிகமாச்சு. எப்படியாச்சும் உங்களோட நம்பரை கண்டுபிடிச்சிடணும் தேடி அழைஞ்சு எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் பாஸ்ட் எப்படி இருக்கணும்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இனிமேல் நம்ம இருக்க போகிற நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. என்னென்னமோ சொல்லிட்டேன், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லவ் யூ. சரி, ஓகே. வீட்டுக்கு பத்திரமா பார்த்து போயிட்டு கால் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். திவிஷா, மறக்காமல் நீங்களும் பார்த்து போயிட்டு கால் பண்ணுங்க. பரவாயில்லையே, இப்போ வச்சு என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்களே. குட் குட். பாய், டாட்டா. பாய். எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அப்படியா? ஆனால் முடியாதுல்ல. சரி, ஓகே. பாய், லவ் யூ. பாய்.
நண்பா, எனக்கு ஒரு கவிதை தோன்றுகிறது, சொல்லவா? சொல்லி தொலையும். காதல் நம்மை பொய் சொல்ல வைக்கும், திருட வைக்கும், தக்காளி அத்தரத்துல சம்பந்தம் நடக்க வைக்கும். நீ என்னடா இப்ப சம்மந்தம்லாம் சொல்ற? டேய், சம்பந்தமே இல்லாம இவன் லவ்க்காக நம்ம நடந்து வரல, அதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறேன். யார்டா இவன்? நம்ம தோஸ்துடா. உருட்டினப்போ நண்பா, நான் ஒரு கவிதை சொல்லிட்டா? சொல்ல. காதல் என்ற கடலோட ஆழத்தை கப்பல் ஓட்டுறன்னு தெரியாது, அந்த ஆங்கருக்கு கன்ஃபார்மா தெரியும். சரி, ஓகே, வீடு வந்துருச்சு, நம்ம போவோமா? வாழை விட நீ போடா, நாங்க ஏன்டா நிக்கணும்? தம்பி, காதல்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானே ஆகணும். வாருங்கள் ஐயா, வாருங்கள். ஏறிட்டியாடா? மாப்பிள ஏறிட்டியா? மாப்பிள ஏறா மாப்பிள. மாப்பிள ஏறிட்டான்டா. வாடா, இந்த காதலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. டேய், நீ என்ன மேல இருக்க? இறங்கடா கீழே. ஹலோ, சொல்லு. ஓய், உன் வீட்டு மாடியில் தான் வெயிட் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் வா. விளையாடாத. ஏய் வாடி, உனக்கு அந்த தண்ணி வந்த வாடி. அம்மா பக்கத்தில் படுத்துருக்காங்க, என்னாலாம் மாடிக்கு வர முடியாது, போய் தூங்கு போ. ஏய் மேலே வா சொல்கிறேன். ஒருவேளை உண்மையிலே வந்திருப்பானோ? பாட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்த? ஏண்டி, நீ தாண்டி பார்க்கணும் போலக்குண்ணே, அதான் வந்தேன். அட போயா. போடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் தான், நீ ரொம்ப தான் கோச்சிக்கிற. அப்படி சார் என்ன முக்கியமாக பேசணும்னு வந்தீங்க? அதுவா? ஐ லவ் யூ டி. இது ஃபோன்லேயே சொல்லிக்கோ. என்ன இப்போ எதுக்கு வந்தேன்? ஃபோனில் வாய்ஸ் மட்டும் தாண்டி கேட்கும், ஆனால் உன் கண்ணை பார்த்தா வர கிக்கு நேரில் பார்த்தா தானே கிடைக்கும். வீடியோ கால் பண்ணியிருக்கலாம்ல? ஐயோ ராமா, வீடியோ காலுங்களை விர்ச்சுவல் ரீ, ஆனால் லவ்ங்கிறது எமோஷனல், அது நேரில் பார்த்தா தானே ஓவர் ஃப்ளோ ஆகும். நீ பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்த ராத்திரியில் யாராவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வருவாங்களா? செல்லம், லவ்வுக்கு ராத்திரி என்ன பகல் என்ன, எப்போ படக்குன்னு தோணுதோ அப்போ சடக்குன்னு சொல்லணும். இப்போது விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி. ரொம்ப ஓவராக டைலாக் பேசிகிட்டு இருக்க நீ. எங்கள் அம்மா வந்து அவ்வளோதான் தெரியும்ல, போ. போகணுமா? போ. போயிடுவேன். போயா. எனக்கு தெரியும், நான் திரும்பினே வந்து என்னை கட்டி பிடிச்சிருவேன். நான் என்ன தான் எனக்கு பயம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்படி தெரிஞ்சிருந்தா ஏரியா முழுக்க நாயா வளர்த்துட்ருப்பேனே. அஷோ, நாய் போயிடுச்சோ? இல்லை இல்லை, இன்னும் ஏரியா ஃபுல்லாக நாய் சுற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாய் போனா சொல்றியா? சொல்கிறேன். வண்டியாடா, வாடா போலாம். போலாமா? இந்நேரம் நம்மளால நம்மளை எட்டி பார்த்துருக்கணுமே. டேய், இன்னும் என்னடா அப்படி இழுக்க போறடா? என்ன வேணு சாஸ்திரி, ஆளே மாறிட்டேல். என்னக்கா நீயுமா? என்ன நீயுமாவா? அப்போ வேற யாரும் இருக்காங்கன்னு அர்த்தம். உனக்கு மூக்கு படப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். நான் வரேன், சொல்லிட்டு போடா. லவ் யூக்கா, பாய். ஏதோ பண்றான், கண்டுபிடிக்கிறேன். அக்கா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னடா? கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு. அப்போ ஓகே, ஒரு முக்கியமான பர்சன் கூப்பிட்டு வரேன். யாரா அது? வரேன், வெயிட் பண்ணு. டி டி டி
போகிறீங்க? இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக கூட்டு போகலான்னு தான் இருக்கேன். கூட்டு போகலன்னா கொலை நடக்கும் தம்பி. சர்ப்ரைஸ் டி. உட்காரு. ம் போகலாமா? ம் இரு. யார் அது? அக்கா, இவங்க நான் அது ம் ம் உள்ள வாங்க. டேய், இதான் சர்ப்ரைஸா? யார் அந்த பொண்ணு? அழகா இருக்கா? அழகா இருக்கால? அஜித், இந்த வரேன். டேய் 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 அக்கா, இவ திவிஷா. அப்புறம் இவ டேய் டேய் போதும், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நடத்துடா நடத்து. இருமா, தடவை வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். நானும் வரட்டுமா அண்ணி? என்னது? எனக்கு அது ஒன்றும் தெரியாதுக்கா. இல்லைக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வரலாமேன்னு. வாங்க வாங்க. அக்கா, அஜித் எப்படி? அஜிக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் அம்மாவை பார்த்ததே இல்லை. நான் மட்டும்தான் அவனுக்கு எல்லாமமா இருந்திருக்கேன். அஜி பார்க்க எப்படி குழந்தை மாதிரி இருக்கானோ அதே மாதிரி தான் அவன் மனசும். யாராவது ஒருத்தவங்க 10 நிமிஷம் அவன்கிட்ட நல்லா பேசினா போதும், அவங்கள அவன் அப்படியே நம்பிடுவான். ஆனால் அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுன்னு வையன், அவன் இறங்கி செய்வான், எதை பற்றி யோசிக்க மாட்டான். அதே பிடிச்சவங்க அவனை கஷ்டப்படுத்தினா அது அவனால் தாங்கிக்கவே முடியாது. அந்த உப்பு எடுத்து போடுமா? போதுமாக்கா? லைட்டாக போடுமா? இது போதுமா? போதும். ஓகே, போதும் போதும். பார்த்து தண்ணி குடி. ம் மெதுவா. ஓகேயா? ஓகே. தம்பி. ம் அக்கா, நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் இருடா போலாம். அக்கா, மணியை பற்றி வழி அப்போ ஒரு நேரமாச்சு. ஐயோ ஆமாடா, கண்டிப்பா இன்னொரு நாள் வீட்டுக்கு வரணுமா? இனிமே ஃப்யூச்சர் ஃபுல்லாக இங்கே தானே இருக்க போகிறேன். அப்புறம் என்ன நீ? ஆஹா சரி வாங்க பார்த்துக்கலாம். வரேன்க்கா. சரிக்கா, நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து விட்டு வாடா. நீ ரொம்ப லக்கி இல்லை? ஏன்? உன்னை இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிற ஒரு அக்கா இருக்காங்க. ஆமாம். ஏன் நான்லாம் பார்த்துக்க மாட்டேனா? பார்த்துக்கோ. நீ பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா? நான் உனக்கு கேட்கவா? கேளு. நீ குடிப்பியா? பதில் வரல. எப்பயா வச்சு ரேரா 1 or 2 டைம். எப்போவாதுன்னா ஓகே தான். ஆனால் தன்னை பற்றி யோசிக்கிறவன் மனுஷன், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறவன் தான் பெரிய மனுஷன். உன்னை சுற்றி நாங்களாம் இருக்கோம், எங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாய். பாய். குடிக்க வேணாங்கிற விஷயத்த எப்படி சொல்லாமல் சொல்லிட்டு போகிறா பார்த்தீங்களா?